ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி 3 ப்ரோமோ வந்துருது. இந்த வாரம் ரெட் கார்டும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. போ எல்லாம் அடுத்த வாரத்துக்கு ரெடி ஆகுங்க போங்க. என்னத்துக்கு இந்த ப்ரோமோனே தெரியலையா? அவ்வளோ பண்ணியிருக்கான் அந்த கமருதீனும் பார்வும். ஒரு ரெட் கார்டு கொடுத்து அனுப்ப வைக்கல. அதுக்குள்ள அமித் கேப்டன்சியை பற்றி பேசுறதுக்கு வந்துட்டாரு. உங்கள் லீடர்ஷிப் நல்லா இல்லை, இந்த வாரம் நீங்கள் என்னத்த பண்ணீங்கன்ட்டு அமித்தை குறை சொல்ல வந்துட்டாரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். போங்கயா, நீங்களும் உங்கள் பிக் பாஸும் உங்க நேற்று நைட்லேருந்து பாரு கமருதீன் ரெட் கார்டு கொடுப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படி இப்படி தூங்காம ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரெண்டாவது ப்ரோமோ எப்போ வரும்ன்ட்டு காத்திருந்தா அந்த ப்ரோமோல ஒண்ணுமே இல்லைங்க. அப்போ இந்த ப்ரோமோலே ஒன்றும் இல்லைன்னா அப்போ எபிசோட்ல என்னத்தங்க இருக்கும்? விஜய் சேதுபதி பார்வையும் கமருதீனை வச்சு கிழின்னு கிழிப்பாருன்னு எதிர்பார்த்தா நீங்க 2 பேரும் யாருக்கும் கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணி 2 பேரும் மைக்கை கைட்டிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அப்ப எதுக்கு உங்களுக்கு அந்த மைக்கு? பிக் பாஸும் சொல்லி பார்த்துட்டாரு, வீட்டுல உள்ளவங்களும் எல்லாருமே சொல்லி பார்த்துட்டாங்க, நீங்க கேட்கல. சரி ஓகே, நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன். வீட்டுல உள்ளவங்க தான் புரிஞ்சுக்க மாட்டாங்க, பிக் பாஸும் புரிஞ்சுக்க மாட்டாரு. நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் பிரைவசி கொடுக்குறேன். சோ 2 பேரும் மைக்கை கைட்டுங்க, அந்த டேபிள் மேல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்றாரு விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி இவங்க 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்க வச்சுக்கிறாரு. இவங்க 2 பேரும் அடல்ட்ஸ், அவங்களுக்கு பிரைவசி கொடுத்து தானே ஆகணும். அதுவும் வேற இப்பதான் வந்து லவ் பண்றாங்க. நீங்க ஹவுஸ்மேட்ஸுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு ஸ்மோக்கிங்லாம் கொடுக்குறப்ப, ஸ்மோக்கிங் ரூம்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறப்ப ஒரு 10 நிமிஷம் இவங்க 2 பேருக்கும் மைக்கை கைட்டிட்டு நீங்க எங்க வேணாலும் போய் பேசலாம் அப்படின்னு பிக் பாஸ் கொடுத்துருக்கலாம். அவங்க ஒரு 10 நிமிஷமோ ஒரு 20 நிமிஷமோ பேசிட்டு அதுக்கப்புறம் ஏன் அவங்க வந்து மைக்கை பத்த போறாங்க? ஜாலியா வீட்டுல விளையாட போறாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் இவங்க 2 பேருக்கும் சூப்பரான பிரைவசியா மைக்கை கைட்டிட்டு நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேரும் விஜய் சேதுபதி கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா விஜய் சேதுபதி எதுவும் கேட்கல. ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு பக்கா பிரைவசியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் எடுக்க போயிட்டாரு. பார்வா கதர்ன்னு கதறாங்க. சார், இனிமேல் நாங்க பண்ண மாட்டோம் சார், அப்படிலாம் செய்ய மாட்டோம் சார் அப்படின்னு கதறாங்க. அங்க இருக்கிற மைக் மூலமா இவங்க பேசுறது கேட்கும் தான், கொஞ்சம் நஞ்சம் அப்படி கேட்கும். அப்படியே கேட்காத மாதிரி நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி, நான் பிரேக்குக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கல நான் பிரேக் எடுக்க போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சோ சூப்பரான முடிவை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் எடுத்திருக்காரு. இந்த முடிவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஷோ ஃபுல்லாவா இல்ல இது கண்டினியூஸா அடுத்த வாரம் வரைக்கும் தொடருமா வீட்டுக்குள்ளேன்னு தெரியல. பட் அப்படிலாம் விட மாட்டாங்க. இதுல என்னன்னா விக்ரம் வந்து இதை ஏற்கனவே வந்து இப்ப விஜய் சேதுபதி சொன்ன டயலாக்க உள்ளார்க்கே அவர் பேசியிருப்பாரு. குற்ற உணர்ச்சியே கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இந்த வார்த்தையை தான் விக்ரம் அவர்கள் உள்ள யூஸ் பண்ணியிருப்பாரு அவங்க 2 பேருக்கிட்டையும். விக்ரம் அந்த வார்த்தை கேட்டும் மறுபடியும் அவங்க வந்து விதிமீறல் பண்ணிட்டே இருந்தாங்க. சோ அதுக்கு தான் விஜய் சேதுபதி இவங்க 2 பேரோட மைக்க புடுங்கி வச்சு செய்யறாருங்க. நம்ம பண்ற விஷயம் எல்லாமே மக்களால ரசிக்க கூடியதாக இருக்கும் அப்படின்னு தான் 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே தான் பிக் பாஸ் கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. நான் தெரிஞ்சுதான் பண்றேன், பிக் பாஸ் தெரியாம பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பியும் ஒரு வாட்டி பண்ணாங்க. சோ இது போல தொடர்ந்து அவங்க பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு தான் விஜய் சேதுபதி அவர்கள் இப்படி வந்து மைக்கை கைட்டிட்டு இப்ப பேசுங்களா நீங்க ஃப்ரீயா 2 பேரும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. இப்ப 2 பேருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிருக்கோம்னு. எனக்கு தெரிஞ்சு இது ஷோ ஃபுல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம், மிகப்பெரிய தண்டனை இது. இதெல்லாம் ஒரு தண்டனையா அப்படின்ட்டு பார்வதி ஒரு காதல வாங்கிட்டு ஒரு இன்னொரு காதல இதெல்லாம் அப்படியே அசால்ட்டா விட்டுருவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க என்ன செய்தாலும் சரி, அவங்க யாருமே மதிக்க போறது இல்ல, அவங்க மாத்திக்க போறதும் இல்ல. பார்வதியோட மைண்ட் வாய்ஸ் சேது நீ என்ன வேணாலும் சொல்லு, என்ன வேணாலும் பண்ணு, அப்படிதான் நான் மைக்கை கைட்டு வச்சுட்டு பேசுவேன், அடுத்த முறையும் நான் பேசுவேன், நீங்க என்ன பண்ண போறீங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் வாய்ஸ் இருக்கும். மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ரூல்ஸை பல முறை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்ப துப்புல்ல. வெளியே அனுப்பிட்டா உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காதே. ஐயோ நம்ம கண்டென்ட்டுக்கு என்ன பண்றது? இன்னும் 30 நாள் வச்சு ஓட்டணுமே, ஃப்ரீஸ் டாஸ்க் வரைக்குமாவது இவங்களை வச்சிருக்கணுமே. அப்பதானே உள்ள வந்து அவங்க அழுவ, இவங்க திட்ட, அவங்கள திட்ட இப்படின்ட்டு டிஆர்பி ரேட் எகுருமே உங்களுக்கு. அதுக்காக தானே சில பேரெல்லாம் வெளியே அனுப்பாம காவந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த விஜய் டிவி. சோ இந்த ப்ரோமோலாம் பார்த்து எங்களுக்கு திருப்தி இல்ல. பார்வோட பயண லீலைகள் வீடியோவை காண்பித்து அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பினாதான் எங்களுக்கு திருப்தி ஆகும். இதை நீங்க பண்ற வரைக்கும் நாங்க சந்தோஷம் இல்லாம தான் பிக் பாஸை பார்த்துட்டு இருக்கிறோம். அட்லீஸ்ட் நல்லா டோஸ் விட்டு ஒரு எல்லா
எல்லோ கார்டாவது கொடுத்து வார்னிங் கொடுத்து வீட்டிலே வச்சுக்கினா கூட எங்களுக்கு கொஞ்சம் மனசாரம். அதையும் நீங்க பண்ண மாட்டீங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒரே கலர்ல இன்னைக்கு ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. இந்த வாரம் ஃபுல்லா விதிமீறல்கள் பல தப்புகளை பண்ணிட்டு 2 பேரும் பாருங்களேன் வச்சு கிழின்னு கிழிப்பாருன்னு விஜய் தெரியும். அப்படி இருந்தும் 2 பேரும் காலையிலே பேசி வச்சுக்கிறாங்க போல இருக்கு. 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போடலான்ட்டு. என்னத்த சொல்றது? மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லோ கார்டு கொடுக்கணுமா இல்ல ரெட் கார்டு கொடுக்கணுமா இல்ல இவங்க 2 பேரை வெளியே அனுப்பணுமான்ட்டு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.